ஓகே, அது என்ன ஹோட்டல்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டுவர்ட்ஸ் காரில் போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விநாயக மிஷின் இந்த மெயின் ஆஃபீஸ் டென்டல் காலேஜுக்கு தாண்டி இந்த பாலத்தில் போயிட்டுருக்குறோம். இது தாண்டதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாபா வரும். அது என்னப்பா பேர்? தாபா, லியோ தாபான்னு ஒன்று வரும். அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு இப்போ நம்ம போகக்கூடிய ஹோட்டல் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி லியோ தாபா போயிருக்கோம். இப்போ நம்ம போகிற இது பேர் என்னப்பா ஹோட்டல்? நீங்கள் ஸ்லோ பண்ணுங்க. எங்கே வந்துருச்சா? இங்கே தான் வரும். அப்படியே அப்படிங்க. லியோ தாபா ஸ்லோவாக போங்க, எனக்கும் தெரியாது. பேக்கரி தாண்டிட்டோம். லியோ தாபா அது அப்படியே பக்கத்தில் பாருங்க. இந்த லியோ தாபா இருக்குங்களா? அறுசுவை விருந்துன்னு போட்டிருக்கா. ஓகே, அது அப்படியே இடுறோம். அது உங்கள் ஃபோனில் ஜூம் ஆகணும் பாருங்க. இந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ போக போகிறோம். அறுசுவை விருந்து. ஓகே, அறுசுவை விருந்து அப்படிங்கிற ஹோட்டல். ஜஸ்ட் அந்த லியோ தாபாவை ஒட்டின மாதிரி லியோ தாபா இது பின்னாடி அதில் பரவாயில்ல. சரி, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? எதில் இருக்கு? இதுதான் லியோ தாபாவா? இல்லை, இந்த சுடுகாடு. போயிட்டே இருக்கோம். எங்கே இருக்கு? வீனஸ் அவென்யூ. அது போடலாம். வீனஸ் அவென்யூ வருது. பிளாட் பிரிச்சு போட்டுருப்பாங்க. ஸ்டேஜ் அப்படியே போங்க, தோட்டத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக கேட்டுருக்கலாம். போங்க போங்க, இன்னும் போங்க. எதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு? தேர்டு கீழே தான் மெதுவாக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இடம்லாம் நல்லா சூப்பராக இயற்கையாக இருக்குது. ஃபுல்லாக வில்லேஜ் சைடு தான். இங்கே தான் பாருங்கள் எவ்வளோ அப்படியே லெஃப்ட்டில் பாருங்கள். அப்பா கூட்டத்தை பாருங்கள், பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இப்போ என்னைக்காமி ஹோட்டல் வந்தாச்சு. கூட்டம் நிறைய இருக்குது, நிறைய காரு வண்டி இருக்குது. நம்மளுக்கு டோக்கன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், பார்க்கிங் நல்ல ஏரியா, நல்லா பெருசாக தான் இருக்குது. பந்தலில் தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பந்தல் தான். அதனால் கூலிங்காக தான் இருக்குது. உள்ள ஃபேன் கூட எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே, அங்கே வந்து தனியாக ஒரு ரூம் இருக்குது சீட்டில். அங்கே தான் வந்து ப்ரிப்ரேஷன் சமையல் போயிட்டுருக்காட்டிருக்கு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினீங்க உட்காண்ட்ருக்குறாங்க. ஓகே, பாருங்கள், குழம்பு ரசம். ஓகே, ஒரு டேபிள்லேயும் வச்சுருக்குறாங்க. சிக்கன் குழம்பும் ரசமும் ஒரு டேபிள்லேயும் இருக்குது. பாருங்கள், அந்த வெரைட்டி வரிசையாக வச்சிட்டாங்க. பாருங்கள், டோக்கன் வாங்கினவங்க அப்படியே லைனாக ஸோ வந்து பஃபே சிஸ்டத்தில் வாங்கிட்டுருக்குறாங்க. டோக்கன் கொண்டு வந்து அங்கே டோக்கன் ஏரியா வேறு, அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து அப்படியே வந்து பஃபே சிஸ்டத்தில் எல்லாருமே வந்து வாங்கிட்டுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் லைனில் வரிசையாக நிற்கிறாங்க. அந்த லைனில் நானும் இருப்பேன். ஓகே, பாருங்கள் என்னென்ன. ஃபஸ்ட்டு சாதம், அடுத்து சிக்கனில் 2 சிக்கன் வரும். அப்புறம் மட்டனில் வந்து தலைக்கறி வரும். அப்புறம் பாருங்கள், தலைக்கறி, போட்டி, குடல் கறி, குடல் ரத்தம். அப்புறம் நாட்டுக்கோழி சிக்கனும் பிராய்லர் சிக்கனும் ஒரு முட்டை. ஓகே, இதுதான் வந்து அந்த வெரைட்டி, 5 வெரைட்டி. ஓகே, நான் எனக்கும் என்னுடைய சன்னுக்கும் வாங்கிட்டுருக்கிறேன். பாருங்கள், குவான்டிட்டி 100 rupeesக்கு ஒர்த்து தான். ஓகேங்களா, ஏன்னா வெரைட்டியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட் ஃபுட்டு, நல்லா சாப்பிட்றவங்க வயசு பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, சிக்கன் குழம்புல
நல்லா ஃபுட்டு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட்டு வந்து அன்லிமிட் தான். ஓகே பாருங்கள், சிக்கன் குழம்பு ரசம் 2 தான், மற்றபடி எதுவும் கிடையாது. அது சாப்பாடு வந்து எவ்வளோ கேட்டாலும் தராங்க, சாப்பிட்டுக்கலாம். கூட்டம் நிறையா தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பண்ணுறாங்க. இன்னும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கரெக்டாக வந்து லைனில் நிற்க வச்சு கரெக்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் முடிச்சுட்டு தான் அடுத்த டோக்கனே தராங்க அடுத்த பேட்சுக்கு. சாப்பாடு டேஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரூட் சொல்லியிருப்பேன், அந்த சைடு போனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்க்கிங் ஏரியாலாம் நல்லாவே இருக்குது. எத்தனை கார் வந்தாலும் நிறுத்துகிற அளவுக்கு நிறைய பார்க்கிங் ஏரியா விட்ருக்காங்க. 2 வீலர்ஸ் நிற்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்திருக்கிறோம். ஓகே, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் தான், ரேட் கம்மியாக தான் இருக்குது. இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படிங்கிறது நாங்கள் இதில் சொல்கிறோம். விநாயகா மிஷின்ஸு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான வெரைட்டி தராங்க கறியில். ஒன்று நாட்டுக்கோழி, இன்னொன்று வந்து பிராய்லர் கோழி, இன்னொன்று வந்து குடல் ரத்தம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி. மொத்தம் 4 + ஒரு முட்டை, 5 வகையாக வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் தராங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சாப்பிட்டாச்சு. ஓகே, சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராமத்தில் சமைக்கிற அந்த டேஸ்ட் தராங்க. ஓகே, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபாலோ மை சேனல் டேட் அண்ட் சன், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஓகே, நீங்க இப்ப சாப்பிட்டதுல இருந்து உங்களோட ரிவ்யூ என்ன சொல்ல வரீங்க? எப்படி இருந்துச்சு எல்லாம்? ரிவ்யூ ஓகே. 100 ரூபீஸ்க்கு அவங்களால அவ்வளோதான் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. ஓகே, 100 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்குது. வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட்டு நம்ம வீட்டு கிராமத்து சைடில் சாப்பிட்ற டேஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. வந்து கொஞ்சம் எனக்கு வந்து உப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த உப்பு மட்டும் இன்னும் போட்டிருந்தாங்களே இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, வந்து சாப்பிட்லாம். என்னோட இது கருத்து வந்து சாப்பிட்லாம். அப்புறம் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சா அது நீங்கள் வந்து இந்த சைடு வரவங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சாப்பிடுங்க, பிடிச்சா நெக்ஸ்ட் டைம் கூட வரும்போது சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ. பார்சல் வாங்குனீங்களா? பார்சல் ஒன்று வாங்கியிருக்கு. அதை வந்து நம்ம சொல்லலாம் எப்படின்ட்டு. அதில் குவான்டிட்டி எப்படி இருக்குது பார்சலுக்கும் 20 ரூபீஸ் வந்து பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம்,
பார்சல் 120, சாரி 120. வந்து இங்கே சாப்பிட்றவங்களுக்கு 100. அதான் ப்ரைஸ். அந்த பாக்ஸுக்காக வந்துட்டு 20 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதே மாதிரி குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. குவான்டிட்டி கொஞ்சம் ரைஸில் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஏன்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு அன்லிமிட்டெட் ரைஸ் தான். அதான் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ரைஸ் வந்து நல்லா நிறைய சாப்பிட்றவங்க நிறைய சாப்பிட்லாம். ஆனால் தயிர் இதெல்லாம் கிடையாது, மோர் அதெல்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக்கன் குழம்பும் ரசம் மட்டும்தான், 2 ஐட்டம் தான். வந்து மற்றபடி வேறு மோர் தயிர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 100 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வகையான கறி தான். அதில் ஒரு 2-3 பீஸ் தான் இருக்கும் ஒரு இதுலேயும். நீங்கள் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். ஓகே, இந்த குடல் கறி அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போடுறாங்க. மீதி எல்லாமே ஒரு 2-3 பீஸ் தான் நிற்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆட்டுக்கறியில் ஒரு 3 பீஸு 4 பீஸு. கோழி கறியில் வந்து பிராய்லரு நாட்டுக்கோழி அதில் ஒரு 3 பீஸ் மாதிரி தான் இருக்குது. அது எண்ணி போடுறதில்ல, அது குவான்டிட்டி அவங்கவுங்க எடுக்கும் போது யாருக்கு எப்படி வருதோ அவ்வளோதான். ஒருத்தருக்கு அதிகமாக வருது, ஒருத்தருக்கு கம்மியாக வருது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்லாம். சாப்பிட்டா ஒரு திருப்தியாக தான் இருக்குது. நான்வெஜ் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் அதிகம் சேர்த்து சாப்பிட விரும்புவாங்க. நமக்கு பெரியவங்களுக்கு ஓகே, லைட்டாக அது சாப்பிடுவோம், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டட்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நார்மல் ரைஸ் போட்டிருக்காங்களா இல்லை வந்துட்டு ரைஸ்? ஓகே, ரைஸ் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நாட் பேட். ரைஸ் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ரெகுலர் ரைஸ் தான் கொடுத்தாங்க, ரெகுலராக தான் இருந்துச்சு. தம்பி, உங்க ஏஜ்க்கு நீங்க சாப்பிட்டதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கா ஓகே, நாட் பேட். அவ்வளோதான். ஒன்லி ஒன் திங் நாட் பேட், அவ்வளோதான். உங்களுக்கு அதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு, எல்லாமே சேம் டேஸ்ட் தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா குடல் கறி வேணால் சொல்லுவேன். குடல் கறி மட்டும் உங்களுக்கு பிடிச்சி? ஆமாம், மற்றபடி எல்லாம் நார்மல். திருப்பி வந்து சாப்பிடலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் திருப்பி வரலான்னு. எனக்கு ஓரளவு நாட் பேட் பிடிக்கல, அளவுக்கு அவ்வளோதான். என்கிட்ட எது கேட்டிங்களாலும் நான் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் நான் செஞ்சாலே பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். இல்லை, எல்லா டைமும் பிடிக்கலன்னு தான் சொல்ல மாட்டேன். ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு பத்துச்சா? நிறையாவே இருந்துச்சு ரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கவே நிறையா தான் இருந்துச்சு. குவான்டிட்டி வந்து நிறையா தான் இருந்துச்சு. உங்கள் ஏஜ் பசங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 100 ரூபாய்க்கு வீட்டில் கறி எடுத்து கொடுத்து செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். 100 ரூபாய்க்கு வீட்டில் கறி எடுத்து கொடுத்து செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். நன்றி. வெரைட்டி பார்க்கணுன்னா இங்கே வரலாம். ஆனால் டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் வீட்டிலே சும்மா சிங்கிளாக ஒரே இதாக சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்றலாம், அதுதான் ஃப்ளேவர்ஸ்ஃபுல்லாக. இல்லை, அவர் வந்து குவான்டிட்டி வந்து எதிர்பார்க்குறாரு. ஓ, குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்குது? குவான்டிட்டி இல்லை, 5 அதோட 4 வகை வந்து அதுக்கு குவான்டிட்டி நல்லா தான் இருக்குது. வெரைட்டிஸ்க்குனா இங்கே வரலாம். வெரைட்டிஸ்னால் இங்கே வரலாம், குவான்டிட்டினா நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். வெரி குட், நல்ல கருத்து. தேங்க்யூ.